வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமா இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தர போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா விரிவா விளக்கமா அருமையா அற்புதமா நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில். கும்பராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் வசுக்கள் பிறந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம், முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். கும்ப ராசியாதிபதி சனி பகவான் ஜென்மத்தில் வக்கரகதியிலிருந்து மீண்டு வக்கர நிவர்த்தி ஆயிட்டு உங்களுடைய ராசியிலேயே, அதாவது ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் மே மாதம் 2ஆம் தேதி வரை உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு? ராசிக்கு 3வது பாவகத்துல, கும்பராசிக்கு 3வது பாவகத்துல மேசத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியிலிருந்து விடுபட்டு வக்கர நிவர்த்தி ஆயிட்டு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை தர போறாருன்றதை பத்தி தானுங்க முழுமையா பார்க்க போறோம் இந்த பதிவுல. ராசியாதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சதய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துல தான் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு இருக்கிறாரு. படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இது. மே மாதம் 2ஆம் தேதி வரை கும்பராசியில பிறந்த நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு உருவாகும். படிப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கான நேர காலங்கள் இது. டெம்பரவரியா தற்காலிகமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேலை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வேலைன்ற மாதிரி தான் நான் செய்துகிட்டு இருக்கிறேனுங்க, மன நிறைவு இருக்கோ இல்லையோ என்ன மாத தேவைக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு வேலை வாய்ப்புல சங்கடங்கள் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு வர்ற மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார வேலை வாய்ப்புல இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி ஏற்படும். முக்கியமா படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. பொதுவா கும்பராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் காரணமா இருந்தாலும் இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை சாதகமான கிரக அமைப்புகள் இருக்க போகுதுன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொடுத்த இடத்துல வாங்க முடியும், வாங்கின இடத்துல கட்ட முடியும். அதாவது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை வேற பார்க்கிறார். குடுக்கல் வாங்கல இருக்கிற சங்கடங்கள் மட்டும் சரியாக போறது இல்லை. ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு உங்க ராசிக்கு 11வது பாவகத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் பார்க்கிறார். இந்த அமைப்புகளால வேலை வாய்ப்பு மாற்றங்கள் வரும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரும், படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வரும். அப்படின்னா அப்ப பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரிப்படுத்திக்கிடுவீங்க இல்லை. காசு ஒன்றும் இருந்து கடனை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கும்பராசியில நிச்சயமா இருக்க மாட்டேன். நாம பட்டி கிடந்தாலும் பரவாயில்ல, ரசம் சாதம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, தயிர் சாதம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வாங்கின பணத்தை கட்டி விடணும், அதுதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசியில நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடம் இந்த ஒரு 3 மாசத்துல பிப்ரவரியில இருக்கும். அப்போ நமக்கு மார்ச் ஏப்ரல் 2 மாதம் தான். இந்த 2 மாதத்துல ஒரு மன நிறைவான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்க போறீங்க. வாங்கின பணத்தை கொடுத்தவங்க உங்களுக்கு கொடுத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கட்டிப்பிடுவீங்க வாங்கின பணத்தை. ஆனா கொடுத்த பணத்தை கண்டிப்பா வாங்குறதுக்கு நீங்க ஆக்கி விட மாட்டீங்க.
ஆனா இந்த நேரம் நீங்க கொடுத்த பணமும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுடும். முக்கியமா கும்பராசியில பிறந்தவங்க அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க தயவு செய்து குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. வாங்கினா கட்டிடுவீங்க, கொடுத்தா கண்டிப்பா அந்த சதய நட்சத்திர நண்பர்கள் கொடுத்தா வாங்க முடியாது. தயவு செய்து குடுக்கல் வாங்க தயவு செய்து வச்சுக்க வேண்டாம். கொடுக்கலன்னா 2 நாள் வழி, கொடுத்துட்டோம்னா காலத்துக்கும் வழி. யோசனை பண்ணி பார்த்துப்போம். அப்படி நம்ம கொடுக்குறோம்னா அந்த சதய நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம யாருக்காவது காசு ஒன்று கொடுக்குறோம்னா அது நம்மளுக்கு இல்லை, மீண்டும் வராது அப்படின்னு நினைச்சதான் கொடுத்தா ஆகணும். மீண்டும் வரணும்னால நினைச்சு கொடுக்க முடியாதுங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், 2வது தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே போல பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. ஒரு சில நண்பர்கள் எனக்கு 7 சனியும் ஜென்மச்சனியும் நடக்கிறதுனால சுய தொழில் செய்யறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரே தருணம் உங்க ராசியில சனி பகவான் இருந்தா மட்டுமே. அப்போ சனி பகவான் அப்படின்னா தொழில் காரகன் நம்ம சொல்லுவோம். தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்துல தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் மார்ச் மாசத்துல உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். எந்த மாசம்? மார்ச் மாசம். மார்ச் மாசம் ஒரு 13 தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. அப்போ கும்பராசியில பிறந்தவங்க சொந்தமா தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா மார்ச் மாசம் 13 தேதிக்கு மேற்கொண்டு நீங்க தாராளமா பண்ணலாம். தொழில் காரகன் தொழில் ஸ்தானாதிபதி ஒரே பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணம். தொழில் காரகன் தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்துல 7 நாடு சனி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட வேண்டாம். மார்ச் மாசம் 13 தேதிக்கு மேற்கொண்டு நீங்க செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய தொழில கண்டிப்பா லாபகரம் வரும். அதுல எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்க இந்த தொழில் வேண்டாம், நான் வேற ஏதாவது தொழில் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மனநிலைக்கு வர்றவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா தெரியாத தொழிலை தொடர்றதோ அல்லது தெரிஞ்ச தொழிலை விடுறதோ தப்பு. 10 வருஷமா 15 வருஷமா 50 வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலே நமக்கு நட்டப்பட்டு போச்சுன்னா புதுசா அதை விட்டுட்டு ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அது சரி வராது. ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலை இந்த நேரத்தில் அதிகப்படுத்துங்க. அது முழுக்க அப்படியே போட்டு புதுசா ஒரு தொழிலுக்கு போகாதீங்க. புதுசா ஒரு தொழில் தொடங்குன்றவங்க மட்டும் தொடங்குங்க. அதுபோக பார்ட்னர்ஷிப், உங்க கூட யார் இருந்தாலும் நீங்க உண்மையா இருப்பீங்க. நீங்க யாரு கூட சேர்ந்தாலும் அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. இது இப்போ இல்லை, எப்பவுமே அந்த கும்பராசி நண்பர்களுக்கு வந்த ஒரு இதுவா என்னவோ தெரியல. நான் பார்த்த வரைக்கும் கும்பராசி நண்பர்கள் எல்லாருக்குமே சாதகமா இருப்பாங்க. ஆனா யாருமே கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமா இருக்கவே மாட்டாங்க. அது எப்படின்னா அது அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, இந்த கும்பராசிக்கு கிடைச்ச ஒரு அமைப்பு அந்த மாதிரி போல இருக்கு. அதனால கூட்டு தொழில் செஞ்சு உங்களுடைய நண்பரையோ அல்லது மற்றவங்களுக்கோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க. முடிஞ்சா தனியா செஞ்சுக்கோங்க, இல்லையா அடுத்தவங்க கிட்ட வேலை செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கூட்டு தொழில் செஞ்சு உங்களுடைய நட்பை பிரிச்சுக்காதீங்க. ஏன்னா யாரா இருக்கட்டும், கும்பராசி நண்பர்கள் நான் 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா என் நண்பரோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த சங்கடம் இல்லைங்க அப்படின்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஒரே ஒருத்தராலும் சொல்ல முடியாது. கும்பராசிக்காரன் கூட நான் சேர்ந்தேன், நான் கெட்டு போயிட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, தனிச்சு தொழில் செய்கிறது நல்லது. அதுவும் மார்ச் மாசம் 13 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சில நண்பர்களுக்கு வெளிநாடு போற யோகம் வரும். அதே மார்ச் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வெளிநாடு யோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள், கல்யாணம் ஆகலை என்ற சங்கடங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. கல்யாணம் ஆகிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறனே அப்படின்ற சங்கடங்களும் சில பேர் இருக்குதான் செய்யுது. இந்த நேரத்தில் திருமணகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், நான் பலன் சொல்லக்கூடிய தருணத்திலேயே சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். திருமண ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியன், திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், இந்த இரண்டு கிரகமே உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்தில்
மன வாழ்க்கையில சிக்கல் இருக்குதுன்ற நண்பர்களுக்கும் சிக்கல் தீரும். மன வாழ்க்கை அமையில நினைக்கிற நண்பர்களுக்கும் மன வாழ்க்கை அமைஞ்சிடும். பிப்ரவரி மாதம் 23 தேதிக்கு மேல 23 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 100% கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். சரியாகுமா? நிச்சயமா, சத்தியமா, உறுதியா? கண்டிப்பா உறுதி. நாகதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, கலசர தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நானும் எங்கெங்க போகணுமோ யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டுனுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பிப்ரவரி மாதம் 23 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு கல்யாண தடை நீங்குதா நீங்களையா, மன வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குதா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டு நாம என்னதான் உடம்பு சரியில்லைன்னு வைத்தியம் பார்த்தாலும், என்னதான் நம்ம கிட்ட காசு பணம் இருந்து ஒரு வேலை செய்ய முடியலன்னு கஷ்டப்பட்டாலும், ஒன்னே ஒன்று சொல்றானுங்க, நம்மளுடைய கிரகநிலைகள் மட்டும் சாதகமா இருந்ததுன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகமா இருக்கும். அப்போ கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிப்ரவரி 23 தேதிக்கு மேற்கொண்டு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்பட போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. திருமண தடைகள் விலக போகுதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. திருமணமே நடக்கல சார், நான் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார், ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த தருணத்துல திருமணமே உங்களுக்கு நடக்கும். திருமணமே பண்ணாம மறுமணத்துக்கு முயற்சி பண்ற ஒரு கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா பார்த்து பார்த்து சலிச்சு போய் 40 வருஷம் வரைக்கும் ஒரு சகோதரிக்கு திருமணம் நடக்கலைன்னா, 2ஆம் தரமா ஒருத்தர் வராருன்னா, சரி இதுதான் நம்ம தலையில் எழுதிருக்குது போல இருக்குதுன்னு அப்படி கட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்குதான் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரனுக்கும் 38 வயசு ஆகி போச்சு, கல்யாணமே நடக்கல, செட் ஆகல, வேற ஒரு 2ஆம் தரம் பெண் வருது, கட்டிக்கிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரதான் செய்யுது. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்குதான் செய்கிறாங்க. ஆனா இந்த நேரம் நிச்சயமா மன ரீதியா சொல்றேன், அந்த மன வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் அடையும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் 100% நீங்கும். நிரந்தரமா பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் பிப்ரவரி மாதம் 23 தேதிக்கு மேற்கொண்டு நடக்க போகுது. அதுபோக சொந்தமா வீடு வாசல் வாங்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை தானுங்க. யாருக்கு ஆசை இல்லாமல் இருக்கும்? அப்போ கும்பராசியில் பிறந்தவங்க 2-2.5 வருஷ காலமா விரயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். கறக்கிறது காலப்படி உதைக்கிறது பல்லு போகணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 40 ரூபா சம்பாரிச்சா 400 ரூபா செலவாகுது, 400 ரூபா சம்பாரிச்சு விடலாமே, 400 ரூபா சம்பாரிச்சா 4000 ரூபா செலவாகுது, 4000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டோம் 40,000 ரூபாய் செலவாகுது. இப்படிதான் போய்கிட்டு இருக்குது இந்த 2.5 வருஷமா. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிம்மதியோ சந்தோஷமோ மதுப்போ மறுவாதையோ, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையோ வாழ்வாதாரமோ இன்னைக்கு கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதான் செய்யுது. அப்ப இது எல்லாமே நமக்கு அந்த மார்ச் மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். அதுபோக சொந்தமா வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு அந்த மார்ச் 13 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏப்ரல் 18 தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், வெளியூர்ல இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், என்ன வேலைக்கு போனீங்களோ அந்த வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை வராதா, என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வராதா அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு மார்ச் மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் கொடுக்கதான் போகுது, நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. அதுபோக லாபம், கும்பராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை பார்க்கக்கூடிய தருணத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவும் ஒரு வகையில அதிர்ஷ்டம் தானுங்க. என்னைக்கோ நீங்க வாங்கி வச்ச சொத்து இன்னைக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கின சொத்து இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த மார்ச் மாசத்துக்கு மேற்கொண்டு மே மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் நிறைய மாற்றங்களும் மாறுதலும் வரக்கூடிய ஒரு தருணமா இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. அப்போ
இதுவரைக்குமா பாதகமா இருந்த கிரக நிலைகள் இந்த தருணத்திலிருந்து சாதகமா இருக்க போகுது. அனுபவிச்சு எனக்கு சொல்லுங்க, நடந்ததா நடக்கலையாட்டு. ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரக அமைப்புகள் நல்லா இருக்குதா, கிரக நிலைகள் நல்லா இருக்குதான்றது ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கான செயல் செய்யுங்க. எப்பவுமே சொந்த வீடு வாசல் செய்யணும், வாங்கணுன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். சொந்தமா தொழில் செய்யணுன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ஜாதக ரீதியா எந்த நேரத்துல வீடு வாசல் வாங்கலாம், எந்த நேரத்துல சுய தொழில் செய்யலாம், எல்லாமே ஒரே நேரத்தில் செஞ்சிட முடியாது இல்லை. உங்களுடைய கிரக அமைப்புகள் ஆராய்ச்சி ஒரு செயல் செய்யுங்க, நட்டம் ஏற்படாது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.